ஹலோ. சார் வணக்கம். ஆ வணக்கம் சார். இவ்வளவு சொல்லுங்க நேரம் சார். பொது கருத்து பேசுனேன். ஆமா சார். ஆமா நீங்க ஆமா. ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க. ஆமா சார். அதாவது என்னதான் சொன்னாலும் அந்த மனிதனுடைய குணம் மாறாதான். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க சார், என் பிரச்சனைக்கு இப்போதைக்கு வழி சொல்லுங்க சார், இப்படி கேட்கும். இல்ல இல்ல சார். இருங்க சார், அதாவது நான் கேட்டுறேன். ஆ இதுலதான் உங்க ஆ தீர்வு இருக்கு. ஆனா உங்கள் ம் ஜாதகம் பார்ப்பதுல எனக்கு எந்த பிரச்சனையும் ஐயப்பாடும் இல்லை. நான் ஜாதகம் ம் கற்காதவன், கல்லாதவன். இருந்தாலும் உங்க ஜாதகத்தை நான் சொல்றேன். ம் இப்போ ம். நீங்க தனுசு ராசிங்கிறீங்க. ஆமா சார். நீங்க பிறந்த இடத்தினுடைய நேரத்தை குறிக்க சொல்லுவான். இப்போ ஒரு குழந்தை வெளிநாட்டுல பிறக்குது. ம் ம் ம். பிறந்த ஊர் நேரத்தை குறி அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? அந்த பிறந்த ஊர் நேரம்னா குழந்தை பிறந்த ஊர் இல்ல சார். உன் ம். பூர்வீகத்தில் உனக்கு உயிர் கொடுத்தவன் பிறந்த ஊர் நேரத்தை குறிக்கணும் முதல்ல. அது ஒரு தப்பு. ஓகே ஓகே. ஆ ஆ. புரியுதா உங்களுக்கு? பிறந்த ஊர் நேரத்தை சொல்லு. ம் ம் ம். சூரியன் உச்சம் எங்க? மேஷத்துல. தாத்தா. எஸ். ம். அப்போ ஒரு குழந்தை பிறகுன்னா தன் தந்தையினுடைய தாத்தா பிறந்த ஊர்ல என்ன நேரம்னு குறிக்கணும். அதுவே இங்க தெரியாது. தெரியாது. ம் வெளிநாட்டுல ம். ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த நேரத்தை குறிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த நேரத்துல தன் பூர்வீகத்துல என்ன நேரம்னு குறிக்கணும். ஆமா சார். ஆ ஆ. அப்படி இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு கோர்ட்டு கேஸ் நிக்குதுன்னு நினைக்கிறீங்க? ம் ம். எதுக்கு அதான். பொருத்தத்தில் எவ்வளவு பிரச்சனை வருதுங்கிறீங்க? ம் ம். அர்த்தங்கள் புரியாமையால். அர்த்தங்கள் புரியாமை. ஆமா சார். அங்க டைம் இங்க டைம் ஃபுல்லா மாறும்ல சார். நான் என்ன சொன்னேன், பிறந்த ஊர்னு சொன்னா ம். ஒரு குழந்தை எங்க பிறகுதோ அதை போட்டுருவான் உடனே. ஆமா. தமிழ்ல அருகாமைலாம் தூரம்னு அர்த்தம். ம் ம். எப்படி? தூரம். ஹம். அதாவது அதான். செய்வினை செய்யப்பாட்டு வினை. ஒரு விஷயத்தை செய்யாம விட்டினா செய்வினையா மாறிடுங்கிறான். உடனே நம்மால் அதுக்கு ஒரு மந்திரம். ம் ம். செய்வினை செய்யப்பாட்டு வினை. அந்த விஷயம் செயல்படும் போது வினைமுற்று பயன். முனைமுற்று. அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். தாத்தா பாட்டி, எதிரும். அப்பா அம்மா, நாம. ஆமா. ஆமா சார். இவ்வளவுதான் கதை. அதான். அப்போ நீங்க ஜாதகம்ங்கும் போது தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை சார்? ஏன்னா ஜோதிடத்தை முத கண்டுபிடிச்சது யார்? தமிழனா? சித்தர்கள் தமிழர்களா? ரிஷிகள் தமிழர்களா? அத்தனை பேர் தமிழ்நாட்டுல பிறந்தவங்க தானே. ஆமா சார். தமிழ்ல பெருமைப்படுங்க சார். அதான் தமிழர் தானே சார். நான் மாறு தட்டி சொல்லுவேன் சார். அகத்தியர், மாமுனிவர், அத்தனை பேருமே தமிழ்ல தான். அத்தனை பேருமே தமிழ். சரி, 12 கட்டம் உயிர். லக்னம்னா உயிரா? லக்னம். ஆமா, ஜாதகத்துல லக்னம்னா உயிர். உடல்னா ராசி சார். ராசி. சந்திரன்னா ராசி, சந்திரன்னா உடல். உயிர் கொடுத்தது அப்பா, அதான் லக்னம். ஓகே ஓகே சார். புரியுதுங்களா? சுக்கிரன்னா உடல், அதனாலதான் அங்க சந்திரன் உச்சம். செவ்வாய் தான் நமக்கு இங்க உயிர் கொடுக்கும், பூமி, அதனாலதான் அங்க சூரியன் உச்சம். சூரியன். உறவுகளா பாருங்க சார், ஜோதிடம் ரொம்ப அழகா தெரியும், சூப்பரா இருக்கும், பாக்குறதுக்கு அப்படியே இன்னும் இன்ட்ரெஸ்டடா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, லக்னம்ங்கிறது 12 கட்டம் சார். மாதம் 12 மாதம் சார். 12 மாதம். உயிர் எழுத்துக்கள் 12 சார். 12. அப்ப லக்ன கட்டம் 12, உயிர் எழுத்துக்கள் 12. இந்த லக்ன கட்டத்தை வச்சு, இந்த உயிர் எழுத்துக்களை வச்சு தமிழ உருவாக்கின மொழி மொத்தம் 247 சார். 247. 247. இதனுடைய 4 மூளை 8 திக்கு தான் சார். வாஸ்து, வீடு எல்லாம் இது குடும்பம். ஜோதிட கட்டம்ங்கிறது குடும்பம். இதுல உடல் என்பது சந்திரன். ராசி 27 நட்சத்திரம். எத்தனை நட்சத்திரம்? 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்தினுடைய உட்பாதம் 4. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதம். மொத்தம் 27 × 4 108. அப்போ உடல், உயிர். உயிர் என்பது 12, அதனால் உருவாக்குனது 247. உடல் என்பது ராசி, அதனால் 27 நட்சத்திரால் உருவாக்கப்பட்டது 108 பாதம். இந்த 108யும் இந்த 247 கூட்டினீங்கன்னா 354. 354. ஆமா, 108 8 7 15 355. 8 7 15 355. இதுல எல்லாமே இந்த நவகிரகங்களாலதான் உருவாகுது இல்லையா? அந்த 12 கட்டத்துக்கும் 9 உறவுகள் இல்லையா? நவகிரகங்கிறது 9 உறவு தானே. 9 உறவு. தாத்தா பாட்டியார்னு சொல்லிட்டு சொன்னேன் 7, நம்ம 8 9ங்கிறது நவகிரகங்களாலதான் உருவாகுது. ஏன்னா ராகு கேது 2 நிழல், 7 பேரு, இதுல 2 நிழல். நான் ராகுனா தான் சொல்லணும் உடல் அப்படின்னா. அப்போ நம் முன்னோர்கள்ல ஆண் என்பது கேது, பெண் என்பது ராகு. அது விட்டுருங்க. ஏன்னா உயிர் கேது, உடல் ராகு. அப்ப அதை கொடுக்கறதுல ராகு கேது முன்னோர் தான். அப்ப அதை சேர்க்கும் போது 9 கிரகங்கள். 355 9 எவ்வளவு சார்? 355 364. 364.
இவை அனைத்தும் பூமியில் மையம் கொள்ளுவதால் எந்த நவகிரகத்திலும் பூமிக்கு இடம் கொடுத்திருக்க மாட்டான். பூமிங்கிற பிளானட்டுக்கு பூமிங்கிற பிளானட்டுக்கு எந்த நவகிரகத்திலும் இருக்காது. ஏன்னா அனைத்து நவகிரகங்களும் பூமியிலேயே மையம் கொள்ளுகிறது. இந்த பூமியை சேர்த்தா மொத்தம் எத்தனை நாள் சார்? 355 9 நவகிரகத்தை சேர்த்தா 364, பூமியை சேர்த்தா 365 நாட்கள். வாக்கிய பஞ்சாங்கம் என்பதும் தமிழ் மொழியும் உங்களுடைய அத்தனையும் ஒரு வருடத்துக்கு கணக்கு சார். சூரியனுடைய ஒரு வருட சுழற்சியும் 365 சார். தமிழ் மாதத்தினுடைய கணக்கை கூட்டினாலும் 365 சார். அவன் எவ்வளவு பெரிய ஜீனியஸ் சார் தமிழ். அப்போ உலகை ஆளுமா ஆளாதா சார்? நாம வாழ்றதுக்கு போய் இன்னொருத்தங்கிட்ட போய் ஜோசியம் பாக்குறோமே, தமிழ்ன்னு சொல்லி வெளியில வெக்கம் சார். அந்த தமிழன் கண்டுபிடிச்ச உங்களுடைய மெய்ஞானத்தை கண்டுபிடிச்ச இடத்துல விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சு பூமி பல மில்லியன் செகண்ட் வேகமா சுத்துது. 365 நாளைக்கு முன்னாடியே சுத்தி முடிச்சிருது. ஒரு வருஷம் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சனி ஒரு வருஷம் டிலே அப்படின்ட்டான். ஒரு வருஷத்துல குரு மாறுறது ஒரு கட்டம். சூரியன் ஒரு வருஷத்துல ஒரு வருஷத்துக்கு மாறுறது 12 கட்டம். உயிர் உடல் அப்போ அந்த 12 கட்டத்துக்கு சுத்தி வர்ற லக்னம் என்னும் உயிர் சுத்தி வர்றதுக்கு 24 மணி நேரம். அதுல உடல் சுத்தி வர்றதுக்கு 4 பாதம் சார். ஒரு நட்சத்திரம் ஒரு லக்னம் இன்னைக்கு பிறக்கிற எந்த குழந்தையா இருந்தாலும் மாறிடும். ஏன்னா அந்த ஒரு வருஷ பலனுக்கு பின்னாடி வந்துடும். நீங்க என்ன ராசி, என்ன நட்சத்திரம்? தனுசு ராசி, மூல நட்சத்திரம். இன்று முதல் நீங்கள் விருச்சிக ராசி, கேட்டை நட்சத்திரம். உங்கள் தாய் வழி தந்தை வழி குடும்பத்துல யாரு சார் சாமி ஆடுவா? தாய் வழி தந்தை வழி நிச்சயமா சாமி ஆடுறவங்க இருப்பாங்க. ஏன்னா சந்திரன் நீச்சம் அதாவது செவ்வாய் சந்திரன் சேர்க்கை இருந்தால் இறந்தவர்களை சாமின்னு சொல்றேன். அந்த உடல்களின் அணுக்களினுடைய வைப்ரேஷன் தான் கடவுள். சாமி ஆடுறவனுக்கே அது தெரியல, அதனாலதான் விபூதியை கொடுக்குறோம். அஸ்தி. உங்க தாய் வழி தந்தை வழியில யார் சாமி ஆடுவா? நல்லா யோசிங்க. அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க இந்த குடும்பத்துல. எங்க அம்மாவோட சின்னம்மா ஒருத்தவங்க ஆடுவாங்க. அப்போ உங்களுக்கு சந்திரன் அங்க நீச்சம் சார். அப்ப தாய் வழி உறவுகள் பூரா அவுட்டு. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவுட்டு. 8ஆம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவுட்டு. திருமணத்துக்கு உண்டான 8ஆம் இடம் அவுட்டு. நிம்மதி, சந்திரன் எமோஷனல் அவுட்டு. 8ஆம் இடம்ங்கிறது தந்தைக்கு தாயினுடைய 12ஆம் வீடு. இப்ப தந்தை 9ஆம் வீடுன்னா அந்த 8 யார் வீட்டுக்கு வரும்னா தந்தையினுடைய தாய் 12. உங்க அப்பாவுடைய அம்மா குடும்பத்துலதான் அது இருந்திருக்கும். நீங்க அங்கெல்லாம் போறது இல்ல சார். அப்ப உங்களுக்கு தாய் வழி சொத்துல பிரச்சனை, உங்களுக்கு வருமான பிரச்சனை. ஏன்னா சந்திரன் அவுட்டு. நிம்மதி இருக்காது சார். ஆனா நான் ஃபர்ஸ்ட் சொன்னது, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பதிவுல சொன்னது உங்களுக்கு தீர்வு. இப்ப சொல்றது இதெல்லாம் இருக்கும்னு சொல்றது. அப்ப உங்க லக்னம் என்ன லக்னம்? தனுசு லக்னம் தான் சார். அப்ப இன்னையில இருந்து விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம். அப்போ உங்க பலனே மாறிடுது சார். 7ஆம் இடங்கிற பொருத்தம் போயிடுச்சு. 5ஆம் இடங்கிறது குலசாமி வேறையா கும்பிட்டு இருக்கீங்க. விருச்சிகத்துக்கு 5ஆம் இடம் யாரு சார்? விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் சார். உங்க குலசாமி ஒரு குலத்தாங்கிற பக்கத்துலதான் இருக்கும். உங்க அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர் எது? அப்பாவுடைய அப்பா இங்கதான், மதுரை தான் சார். அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர் மதுரை தான். மதுரையில அவங்க கும்பிடுற சாமி எந்த இடத்துல இருக்கு? நீர்நிலை பக்கத்துல இருக்கான்னு பாருங்க சார். அது திருப்பதி பெருமாள் தான். என்ன சார் குலசாமிங்கிறது எதுக்கு சார் திருப்பதி போகுது? மதுரை பாண்டிய மன்னன் ஆண்டான் சார். அவன் நாட்டு ஆளும் போது நீங்க எப்படி சார் தொண்டை மன்னன் நாட்டுக்குள்ள வருவீங்க? கழுத்தை வெட்டி போடுவான் சார். புரியுதுங்களா? இன்னைக்கு நடைபாதை பயணம் இல்லைங்கிறதுனால இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கு போனதுனால அது குலசாமி கிடையாது சார். உயிர் கொடுக்கறவன் தான் குலம், அதுதான் சாமி. உங்க அப்பாவுடைய அப்பா பிறந்த ஊர் மதுரையில என்ன ஊர்? மதுரையில அவனியாபுரம் ஒரு ஏரியா. அவனியாபுரத்துக்குள்ள உங்களுக்கு என்ன கம்யூனிட்டி? சௌராஷ்டிரா. சௌராஷ்டிராவுக்குன்னு கும்பிடுற சாமி என்ன இருக்கு? திருப்பதி தான் சார். 80% சௌராஷ்டிரா பீப்புள் சார். அந்த ஊருக்குள்ள என்ன எல்லை காவல் தெய்வத்தை கும்பிடுவீங்க? என்ன சாமியை கும்பிடுவீங்க? என்ன அம்பாளை கும்பிடுவீங்க? அந்த ஊருக்குள்ள காவல் தெய்வமா இதுதான் சார். கருப்பணசாமி. கருப்பணசாமி. அம்பாள் ஏன் சார் சுக்கிரன் அந்த வீட்டுல உச்சம். அப்ப உங்களுடைய தெய்வம் எங்க இருந்தாலும் உங்க அப்பாவுக்கு தாத்தா சௌராஷ்டிராவுல பிறந்திருந்தாலும் அங்க பெண் தெய்வமே ஆட்சி பெற்று இருக்கும். ஆமா சார். ஆமாமா, நீங்க சொல்றது ஆமா சார். ஒரு பெண் தெய்வம் இருக்கு சார். அதான்
சார். ஆமா. அதாவது நம்ம குலத்திலேயே ஒரு அதாவது கன்னி பொண்ணு வந்து இறந்து அவங்க இப்ப சார் சாமியா எல்லாமே கும்பிட்டு சாமிதான் நான் சொல்லிட்டேனே. உடல் அதான் அதான் அழிந்தவன் இறைவன் எதையும் தேடுறது இல்ல. ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு பெண் தெய்வம் தான். ஆமா ஆமா. லக்னம் போட்டாதான் சார் பலன் சரியா வரும். உங்க பேர் என்ன சார்? செவ்வாய்ங்கிறது முருகன். உங்க பேர் என்னது? விஷ்ணு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி. உங்க லக்னத்துல என்ன இருக்கு? புதன் இருக்கா? அது ஜாதகம் பார்த்தா தான் சார் தெரியும். புதன் கனெக்ஷன் வரணும்னா அதுக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் லக்னத்தோட ஜாயிண்ட் ஆகணும். லக்னத்தை பாத்தி போட்டா பலன் பர்ஃபெக்டா வரும். என்ன சார், எத்தனையோ பேரு கல்யாணமே நடக்காதுன்னவனுக்கு கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்துருச்சு. கோமாவில இருந்தவனுக்கு சரியாவாதுன்னவங்க சரியாயிடுச்சு. இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணல சார், வழிய காட்டினேன் சார். தொலைஞ்சு போன பிள்ளைய தாய் தாப்பன்ட்ட சேர்த்திருக்கேன் சார். ஓகே ஓகே சார். எப்படி தொலைஞ்சு போன பிள்ளைய உன் தாய் தகப்பன் செய்யறத நான் செய்வேன்னு சொல்லல சார், இன்னொருத்த செய்வான்னு சொல்லி பரிகாரத்துக்கு அனுப்பல சார். உன் தாயும் தந்தையுமே உன்னை உசுர கொடுத்தாது காப்பாத்துவாங்கன்னு சொல்லி கரெக்டா அனுப்புறேன் சார். அந்த பிறந்த குழந்தையில இருந்து அவனுக்கு என்ன வேணும்னு உசுர் இருக்கிற வரைக்கும் செய்யறது, வாழையடி வாழையா இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். தன் தலைமுறைக்காகவே உழைக்கிறது நம் தமிழனின் பண்பாடு. புரியுதுங்களா? அதனால தொலைஞ்சதை திருப்பி கொடுப்பதே எனது தொழில், அதுவே என் தர்மம். ஓகே சார். ஓகே ஓகே. ஏதோ எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இல்ல இல்ல, அது கரெக்ட் தான் சார். இப்போ உங்க லக்கணத்துல எல்லாமே தப்பு. நான் சொன்னது இந்த பூர்வீகம் போனாதான் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். உங்க ராசி தப்பாயிடுச்சு, நட்சத்திரம் தப்பு. இப்போ ஒரு இது நீங்க இது வந்து நீங்க உத்திராடமா இருந்தா பூராடம் வந்திருக்கும். ஒரு நட்சத்திரம் பின்னாடி போயிடும், ஒரு லக்னம் கன்ஃபார்ம் பின்னாடி. ஏன்னா நம்மளுடைய கிரக பயிற்சியை நம்மளால நிறுத்த முடியாது. இல்ல சார், இப்போ ராசி கரெக்டா தானே சார் இருக்கு? நீங்க பிறந்த நேரத்துக்கு போடுறீங்க, இன்னைக்கு இருக்கிற நேரத்துக்கு அதை கழிக்கணுமா இல்லையா சார்? நீங்க கற்காலத்திலேயேவா இருக்கிறீங்க சார்? நீங்க பிறந்த நேரத்தையும் அந்த நேரத்தையும் அந்த கம்ப்யூட்டர்ல போடுற அந்த கால்குலேட்டர்ல கணக்கு போட்டு காலக்கணிதத்தை மிஸ் பண்றீங்களே சார். அதான் சார், 89னா இப்ப 2025 கிட்டத்தட்ட 35 வருஷம் ஆயிருச்சுல சார். பூமியினுடைய சுழற்சி இப்பதானே சார் வேகமா இருக்கு. இதே பூமி மேல விண்கல் மோதி பூமி வந்து பல மில்லியன் செகண்ட் மெதுவா சுத்துது, லீப் வருஷம்னு வெளிநாட்டுக்காரன் கொண்டு வந்தான். அதான் நம்புறீங்க? அவன் சந்திரனை வச்சு ஜோதிடம் பார்த்தா நம்ம சூரியனை வச்சு பார்ப்போம். நமக்கு சிவன் சாமினா அவனுக்கு சுத்தி இருக்கிற எதுவுமே சாமி கிடையாது. சாமி கிடையாது. கர்த்தரே சொல்லியிருக்காரு சார், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்கள் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின், நாம் பரிசுத்த ஆவின் அந்த உடல் இருக்கிற வரைக்கும் ஆசைப்படும். உடலை இழந்தவனின் ஆத்மாவினுடைய ஆசீர்வாதத்தால் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, திக்கை கற்றவனுக்கு தெய்வம் துணை. திக்கற்றவன் அப்படின்னா திக்கு பிளஸ் கற்றவன். 8 திக்கை கற்றவனுக்கு தான் தெய்வம் துணை. புரியுதுங்களா? இங்க மதத்தின் பார்வையில் நீங்க பிரிஞ்சிருக்கலாம், ஆனா கொள்கை ஒண்ணு சார். கொள்கை ஒண்ணு, அவ்வளவுதான். இதே இஸ்லாமுக்கு போட்டீங்கன்னா இறைவன் ஒளி வடிவங்கிறான், நானும் அதை தான் சொல்றேன். கர்த்தர் 3ஆம் நாள் ஒளி வடிவில் தெளிந்தாருங்கிறான். நான் என்னுடைய முன்னோர்களின் உயிர் ஒளி வடிவில் இறைவன் கால கீழ இருக்குங்கிறேன். இங்க எல்லாமே ஒண்ணுதானே. உங்களுக்கு ஒளிக்கு ஒளி ஒரே வடிவம், அதான் உயிர் வடிவம். சூரியனே, சூரியன் இல்லைன்னா இந்த உலகத்துல எந்த உயிரும் கிடையாது. பூமி இல்லைன்னா எந்த உயிரும் இருக்காது. மெயின் சவுண்ட் அண்ட் லைட் தான் சார், ஒளி அண்ட் ஒளி. ஒளி சார், அதுக்கப்புறம் பூமி சார், பூமிக்கு அப்புறம் கடல் சார். கடல் பஞ்சபூதம் இயற்கை. நம்ம இயற்கையை வணங்குவது இந்து மதம் சார். அப்ப இயற்கையில் நம்மளை படைச்சது இயற்கை சார். அந்த இயற்கையில் படைச்சவங்க கிட்ட போயிருக்கான் சார். பெத்தவங்க கிட்ட போறது செத்து போனதா அர்த்தமா சார்? இந்த உடல் சத்து போகும், செத்து போகாது சார். எனக்கு தெரிஞ்ச ஜோதிடம், தர்மம், ஆன்மீகம் இதுதான் சார். ஓகே ஓகே சார், கரெக்டா சொல்றீங்கல்ல சார். என்ன சார், ஒரு ஆளுக்கு ஒரு தடவைக்கு மேல பார்க்க மாட்டேன் சார். இதுக்கு மேல விளக்கம் வேணும்னா லட்சம் கணக்கான பேர் இருக்கான், போய் பரிகாரம் பண்ணுன்ற. ஏன்னா பரிகாரம் ஒருத்தனுக்கு பசி சார். நீங்க என்ன ஹோமம் பண்ணி அந்த பசியை சரி பண்ணுவீங்க? ஒரு உடம்புல நோயினாலுமே உணவை எடுத்துக்கிட்டு மருந்து சாப்பிட சொல்றான். உங்க வாழ்க்கையில பிரச்சனைனா அந்த பூர்வீக மண்ணை மிதிச்சுட்டு கடல்ல குளிக்கணும். முருகன்னா பூமி சார். வெறும் அறுபடையில நிறுத்தினீங்கன்னா 6வது படைங்கிறது மனுஷன் சார். மனிதனுடைய அறிவு. சூரியனோட புள்ள சார். பூமியில பிறந்த 6ஆம் அறிவு நாம வந்து யாரு? முருகனுடைய 6வது அறிவு நாம. முருகனை நீங்க தனியா பாக்குறீங்க, நாம தான் 6 அறிவு படைத்த முழுமையான அறிவு. நமக்குள்ள இருக்கிற அறிவு முருகன். அவ்வளவுதான். அதனாலதான் சார் அவன் அழகு.
உலகத்துல இருக்க அத்தனை பேர்த்தினுடைய அறிவு முருகன். முருகன். அவ்வளவுதான். இல்ல சார், இப்போ உங்களுடைய பரிகாரம் வந்து மேக்ஸிமம் இது பரிகாரம் இல்ல, கடமை. இல்ல அவ்வளவுதான். இல்ல சார், கடமை. அதான் இப்ப யாராவது ஒரு சொல்யூஷன் கேட்டு வர்றாங்கன்னா இதான் மேக்ஸிமம் அந்த சொல்லுவேன். அதான் எத்தனை தடவை வந்தாலும், எத்தனை பேர் வந்தாலும், யாரு வந்தாலும் இதான் என்கிட்ட. நீ வந்த உடனே நான் உனக்காக பூஜை பண்றேன், யாகம் பண்றேன்லாம் சொல்ல மாட்டேன். அதுக்குன்னு ஒரு கதை வச்சிருப்பேன் சார். ஹோமம் பண்றது எதுக்குன்னு எனக்கு சொல்லுவேன். இப்ப இது எதுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவேன். கோயில்ல ஏன் செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லுவேன். எதுக்கு இந்த பூஜை புனஸ்காரம் வந்துச்சுன்னு சொல்லுவேன். நான் தான் சொன்னேனே சார், ஏதோ ஒரு அணு உள்ள பிரசித்தி பட்டு விளங்குதுன்னு. சார் எனக்கு ஒரே ஒரு தடவை சிவபெருமான் காட்சி கொடுத்தான் சார். அதுவும் எங்க ஊர் கோவில், சிவன் கோவில் பூசாரி தான் கனவுல வந்தார். என் பெயர் சிவன், உலகத்தில் உள்ள எப்பேற்பட்ட தெய்வமும் உனக்கு அடங்கும், இது என்னுடைய கருமருந்துன்னு சுடுகாட்டு விபூதிய கருமருந்தா கொடுத்தாரு சார். கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரு. அந்த எங்க ஊர்ல 1083 கல்லால கட்டின சிவன், பெருமாள், முருகன் 3 பேர் இருக்காங்க. அதனாலதான் எனக்கு தெரியும் பிறப்புல பிரம்மா இல்லன்னு. அப்ப கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, உலகத்தின் ஆன்மீகத்தின் உச்சத்துக்கே போவ என் பெயர் கிருஷ்ணன் அப்படின்னு அவர் ஒருத்தர் சொல்றாரு. கிருஷ்ணன் எல்லாமே பூர்வீகத்துல வாழ்ந்தவங்க, பேர் புகழோட. அதுக்கு அடுத்தது இதெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது பண ஓலையை பணம்பாளையால் பிரட்டி உனது ஜோதிடத்தை கணித்த பொழுது உனது ஜாதகம் பிரம்ம ரிஷி ஜாதகம், பிறப்பின் அர்த்தமும் மகத்துவமும் உனக்கு தெரியும், அதை எடுத்து உரைக்கவே இப்பிறவின்னு வரம் கொடுத்தான் சார் முருகன். அவனின் அருளால் இன்னைக்கும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவனின் அறிவால் சொல்றேன். முருகனின் பிள்ளை என்பதில் பெருமை, இந்த பூமியின் தமிழ் பிள்ளை என்பதில் பெருமை, என்றும் பெருமைப்படுற மாதிரி பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன் சார். அதான் சார், கரெக்டா இருக்கீங்க சார். என்ன சார்? இல்ல கரெக்டா சொல்றீங்க. இத சொல்றதுக்கு எதுக்கு சார் ஃபீஸ்? நான் யார்கிட்டனாலும் காசுனா போடு, இல்லைன்னா போடாம போன்றுவேன். நிறைய கூட்டமா வரும் சார், வச்சு கிளாஸ் தான் எடுப்பேன் சார். 30-40 வச்சு கிளாஸ் எடுப்பேன் சார். இல்ல கிளாஸ்னா சொல்லி கொடுக்கறதா? இல்ல சார், இந்த கருத்தை எல்லாத்துக்கும் சொல்லுவேன். இதனாலதான் உங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிடுவேன். சரி சரி. இப்ப உங்க அப்பா அம்மா கிட்ட போப்பா, உனக்கு கல்வி வேணுமா, சோறு வேணுமா, பசிக்குதா, நோய் வேணுமா, ஒரு அம்மா அப்பா தான் எல்லாமே அந்த குழந்தைக்கு. அப்போ உன் ஜாதகத்துல இருக்க எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இதுதான் அப்படிங்கறத நான் புரிய வைக்கணும்னு நினைப்பேன். கடைசியில கேட்பான், சார் இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை, ஒருத்தன் பணம் வாங்கிட்டு தரலாமா? பட்ட கடன் பெத்த கடன் அடைச்சாதான் சார் பட்ட கடன் தீரும். பெத்த கடன் அடைச்சாதான், அதாவது பூர்வீகத்தினுடைய மண்ணை மிதிக்கலன்னா அது கடன் சார். சார் ஒரு செல்போன் இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு, உள்ள இருக்கிற பேர் பார்ட்ஸ் வேலை செய்யல, நீங்க அதை வேலை செய்ய வச்சது, பேட்டரியில சார்ஜ் இல்ல, சார்ஜ் போட்டாலும் பேட்டரி வீக்கு, அப்ப நீங்க பேட்டரி சரி பண்ணணும்ல. உங்க அணுக்கள் வீக்கு, ஆல்ரெடி ஒரு அணுக்கள் வேலையே செய்யல, அதனால ஒரு நோய், அதனால உங்க லைஃப்ல பிரச்சனை, புதன் கெட்டு போச்சு. அப்ப அதை எங்க மிதிக்கணும்னா, அந்த புதன் கதிர்வீச்சு விழுகிற இடம் அப்படின்னா அதுல நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கும். ஆனா இது எல்லாமே பாசிட்டிவா கிடைக்கிற இடம் புதன்ங்கிறது மாமே, அதை கொடுத்தது எங்க பூர்வீகம் சார். ஒரு எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. கண்டுபிடிச்சிருக்கான் சார். இன்னொன்னு, நீங்க அந்த 1 to 10க்குள்ள 3 நம்பர் சொல்லி இது பண்றீங்கல்ல? ஆமா. அது எப்படி சார்? அதுவும் இதே ஜாதகத்துக்குள்ளதான் கொண்டு வருவேன். 1ல இருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் சொல்லுங்க. 5. 5ன்னா தந்தை குடும்பத்தை எடுப்பேன். உங்க அப்பா வழியில புதன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஜாதகம் ஜோசியத்தை நம்புவீங்க, உங்க மைண்ட் செட் எடுப்பேன். ஏன்னா 12 லக்னம் 2ஆம் இடம், இந்த 3 எடுத்துருவேன். மனுஷனுடைய தலை உடல் கால் மாதிரி. அப்படி எடுக்கும்போது நீங்க ஜாதகம் வாழ்க்கையில உழைச்சா முன்னுக்கு வர முடியும், பணம் காசு இருந்தா தான் 4 பேர் நம்மள மதிப்போம், நம்ம தலையில என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும், விதிச்சதுதான் முளைக்கும். இன்னைக்கு இந்த சமூகத்துல எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாம வாழ முடியும். என்னதான் நான் இவ்வளவு நேரம் பாடம் படிச்சேன் பாத்தீங்களா உங்களுக்கு, என்னதான் நீங்க சொன்னாலும் சார், இன்னைக்கு இருக்கிற சொசைட்டிக்கு தகுந்த மாதிரி தானே சார் நாம வாழணும். நீங்க சொல்றது உண்மையாவே இருந்தாலுமே அதை போய் நான் தேடுறதுக்கு எனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்ல சார், என்னால போக முடியாது சார். இது நீங்க சார், இதையும் நான் சொல்லுவேன் இல்ல சார். ஏன்னா எல்லாத்துக்கும் அது கிடைச்சிடாது இல்ல சார், கிடைச்சிடாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சொசைட்டி அப்படி சார், விடாது. நல்லதை தேடுற உலகம் இல்ல சார், அடுத்தவனை பார்த்து வாழ்ற உலகம். சார் இப்ப ஓப்பனாவே சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இந்த மாதிரி 3 நம்பர் சொல்றத வச்சு ஈஸியா எடுத்துருவேன். சொல்லுங்க. இன்னும் 2 நம்பர் சொல்லணுமா சார்? பரவாயில்ல சொல்லுங்க, இதை சொல்லுங்க, என்ன பிரச்சனை? ஒண்ணும் இல்ல சார், இப்ப போன மாசம் ஜூலைல வந்து ஒரு 11 லட்சம் ரூபா ஏதாவது சார், கம்யூனிகேஷன் கொடுத்த காசு வராது. பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா ஏமாறுவீங்க. பூர்வீகத்தினுடைய கடன் சார். 5ஆம் நம்பர்னா உங்கள் தந்தையினுடைய தந்தைக்கு தாய்வழி, தந்தையினுடைய தந்தைக்கு தாய்வழி.
அப்போ சூரியன் 5ஆம் இடம், தந்தைக்கு தந்தை, அதுக்கு தாய் சூரியன் 1, கன்னி 2, துலா 3, விருச்சிக 4. அப்ப லக்னம், அந்த பிரச்சனை உங்களுக்கு தானே வருது. கரெக்டா வருது பாருங்க லக்னத்தை போட்டா. அப்ப அந்த பிரச்சனையை கொடுத்தது யாரு? உங்க தந்தையினுடைய தந்தைக்கு தாய், அந்த குடும்பத்தில் உள்ளது. அந்த மண்ணு நீங்க மிதிக்கல. இல்ல அவங்க பழனி சார், பழனிக்கு போயிட்டு வந்துதான் சார். ஏன் சார் நீங்க இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு முருகனை கும்பிட்டேன் அதை கும்பிட்டேன்னு நீங்க எண்ணம் இறைவன்னு சொல்றேன். உலகத்துல இருக்க எல்லா பொண்ணையும் பொண்டாட்டியா பாப்பீங்களா? நீங்க என்னவா பாக்குறீங்க, அங்க என்னவா நினைக்கிறீங்க, என்ன விதைக்கிறீங்க, அங்க போய் அந்த மண்ணை மிதிக்கும் போது அதுக்குண்டான விஷயம் தெரியணும். நீங்க சார் உணர்வு சார், உணர்ச்சி வேற உணர்வு வேற சார். இல்ல சார், இப்ப நானே லோன் வாங்கி தான் இது பண்ணிருக்கேன். அதனாலும் பிரச்சனை தான் சார். ஆமா சார், அந்த கடன் அடைக்காம ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் வேணா இதுக்கு பரிகாரம் சொல்லி ஏமாத்துறதுக்கு வேணா வேற நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுவான், உங்களுக்கு புதன் கெட்டு போனதுனால இந்த கிரகத்துக்கு போனீங்கன்னா அது ஆக்டிவேட் ஆயிடும். என்ன கூட கொஞ்சம் கடன் ஆகும், வேற ஒண்ணு. ஆனா இதை செஞ்சா கண்டிப்பா தீர்ப்பு கிடைக்கும். எது சார்? நான் சொன்ன உங்க அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டி பிறந்த ஊர் மிதிச்சு பாருங்க சார். லைஃபே அப்படியே கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறி நிக்கும் கையில. அப்பா அம்மாவோட தாத்தா பாட்டி. உங்க அப்பா இருக்காங்களா? அப்பா இருக்காங்க சார். அப்புறம் என்ன சொல்லி தரதுக்கு? அவர் தாத்தா பாட்டி பேர்ல அவருக்கு ஒரு 100 கோடி ரூபாய் சொத்து இருந்து டாக்குமெண்ட் உங்க வீட்டுல இருந்தா விட்டுருவாரா? அந்த டாக்குமெண்டே நீங்க தான் சார். சார் டாக்குமெண்ட் சொன்னது அந்த டிஎன்ஏ சார். டிஎன்ஏ உங்க வாரிசு, அந்த வாரிசோட வம்சம் நீங்க சார். இப்போ புலியோடைய குட்டியை நீங்க என்னதான் வளர்த்தாலும் அது நான் மாமிசம் தாப்புறதுக்கு காரணம் அந்த டிஎன்ஏவினுடைய கனெக்டிவிட்டி. புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்னா உன் குடும்பத்தினுடைய அணுக்கள் வேற எவனுக்கும் போவாது சார். அப்ப நீங்க அதை ஆக்டிவேட் பண்ணி தான் நீங்க சரி பண்ணணும். வேற ஆப்ஷனே கிடையாது சார். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஏமாத்துறவன் நிறைய பேர் இருக்கான். யூ டிசைடட். நம்ம படிச்ச 10 கூட தான் வரும் இங்கிலீஷ். சரிங்க சார். ஓகே சரிங்க சார், வாழ்த்துக்கள். ஆனா முழு இது வாங்கணும்னா ஜாதகத்தை அனுப்பிதான் இருக்கணும் சார். சார் மறுபடியும் ஜாதகம் தேவையில்லை, நீங்க தான் சொல்லிட்டீங்கல்ல. அப்போ மனுஷன் மைண்ட் எப்படி இருக்கு பாருங்க. என்ன பார்த்தாலும் என் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு நிக்கும் போது கண்டிப்பா ஏமாத்துவாங்க சார். நான் என்ன சொன்னாலும் இதுக்கு ஒரு அதிரடி சொல்யூஷன் வேற வழியில கேக்குறீங்க. அம்மா இல்லாம எந்த பிள்ளையை கொடுத்தாலும் அது தத்து பிள்ளைதான் சார். நிலம் அந்த அளவுக்கு இதா இருக்கு சார், வெளியே சொல்ல முடிய அளவுக்கு. சார் நான் தான் சொல்லிட்டேனே சார். இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருக்குதா சார்? இருக்கு சார். அவங்க உங்களுக்கு உங்க பேச்ச கேட்காம யாரையாவது கல்யாணம் பண்றதுக்கு நான் கூட்டிட்டு போயிட்டேன், விட்டுருவீங்களா சார்? சரி விடுங்க சார். உங்க பிள்ளை ஒரு தப்புன்ட்டு நான் அடிக்கிறேன், விடுவீங்களா சார்? அதான் சார், அது உங்க குடும்பத்துல உள்ளவங்க தான் அடிக்கிறாங்க சார். தன் தந்தை தாய் அடிக்கிறது வேற எவனும் கேட்க முடியாது சார். இங்க அததான் சொல்லுவாங்க, தன் பிள்ளையை தண்டிக்கிற உரிமையும் கண்டிக்கிற உரிமையும் அதை காக்கிற உரிமையும். ஏன் ஒரு கோழி குஞ்சுகிட்ட குஞ்சு இருந்ததுன்னா பருந்தால கூட ஒண்ணும் பண்ண முடியாது சார். ஜாதகத்துல குருன்னா அப்பான்னு சொன்னேன், அம்மான்னா உச்சம்னு சொன்னேன். குருதான் குழந்தை, குருதான் தொழில், குருதான் பணம், குருதான் அறிவு. இத கொடுக்கிற தாய் தந்தை சார். அப்போ அந்த குரு பார்க்க கோடி நன்மைனா தாய் தந்தை பிறந்த ஒரு மண்ணை தவிர வேற எங்கேயும் கோடி நன்மை கிடையாது சார். ஏன் நீங்க எந்த ஊர்ல பிறந்தாலும் உங்க பிறந்த ஊரை கேவலமா பேசுறேன், ஒத்துக்குவீங்களா? அது யாரா இருந்தாலும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல. அதனால தான் ஆடலாம் தன் தசை ஆடுது சார். அந்த மண்ணு நேசிக்குது, நீங்க நேசிக்க மாட்டேங்கிறீங்களா சார்? சரிங்க சார், வாழ்த்துக்கள். சரிங்க சார், நன்றி. நன்றி.